வலைதள அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ வீடியோல ப்ளே ஆன மாரி ஒரு சாங்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த சாங்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட்டு வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அந்த சாங்ஸ் எந்த மாரி ரெடி பண்ண போறோமோ, அதுக்கேத்த மாரி ஒரு பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணணும். குரோம்ல போயிட்டு பின்ஸ்டார்ஸ்ல நம்ம தேவையான ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ ஃபர்ஸ்ட்டு ஒரு டவுன்லோட் பண்ணிக்கிறோம். 1 அல்லது ஒரு 10 ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அது வந்து நம்ம இயற்கை சூழல் சார்ந்து ஒரு படம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுத்து இது வந்து 80s 90s அப்படிங்கிறம்போது அந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்புள்ஸை வந்து ஃபோட்டோஸில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வைக்க போகிற தம்ப்நெயிலுக்கு வந்து அது எல்லாருக்கும் அட்ராக்டிவாகவும் இருக்கணும். அது ஒரு பழைய நினைவுகளை நம்ம ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இன்னும் ஒரு 2-3 இமேஜஸ் வந்து செக் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதோட பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக க்ரியேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு சில இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோன்னா விஎன்னு தென் வந்து பிக்சார்ட். ஸோ ஃபோட்டோஸ் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ பிக்சார்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ண போகிறோம். யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கானது ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிக்சார்ட் ஓப்பன் பண்ணதும் க்ரியேட் நியூ இருக்கும். அதில் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸை வந்து அந்த பிக்சார்ட்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். எந்தெந்த இமேஜை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்ட போகிறோமோ அந்த 3 இமேஜை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போது ஒன்று வந்து பேக்ரவுண்டு, இன்னொன்று வந்து ஒரு கப்புள்ஸு, இன்னொருத்தவங்க ஒரு லேடிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வச்சுக்கிறோம். இதில் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறது நமக்கு எதுவும் தேவையில்லைன்னும் போது ஜஸ்ட் எரேஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு பர்சனை மட்டும் கிளிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாத்துமே கிளியர் ஆகிடும். பர்சன் மட்டும் ஃபோக்கஸ்டாக எரேஸ் பண்ணி கொடுத்துரும் டிஃபால்ட்டாகவே. அதே மாதிரி அந்த கப்புள்ஸ் மட்டும் வச்சுக்கிறோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துருக்குற மலைப்பகுதி, வயல் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை சார்ந்து நம்ம இதை வைக்க போகிறதுனால ஒரு கார்னரில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென் இவங்களை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்படி வைக்கும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற சாங்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணி யாரும் விட்டுறாமல் ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துறோம். தென் வந்து லேயர்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம டைப் பண்ணிட்டு ப்ளஸ் நம்ம எந்த சாங்கை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி சாங்ஸை போயிட்டு தமிழில் டைப் பண்ணிக்க போகிறோம். அதில் டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கிறோம். இப்போ காதல் பாடல்கள் நான் கொடுத்துருக்கேன். இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃப்ரீ டெக்ஸ்ட்டே இருக்கும். இதில் மெம்பர்ஷிப் இருந்தால் ஓகே, பட் இல்லாதவங்க நம்ம ஃப்ரீயாக பண்ண போகிறதுனால நமக்கு தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் வந்து எப்படி மேட்ச் ஆகணும்னா நம்ம இப்போ பர்டிகுலராக ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பர்பிள் கலர். ஸோ பர்பிள் கலர் கொடுத்து இந்த சாங்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்தோம் அப்படின்னா ஒயிட் கலரு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் நம்ம ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த காதல் பாடல்கள்லேருந்து இன்னொரு டூப்ளிகேட்டை எடுத்துப்போம். ஸோ அந்த டூப்ளிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்லேருந்து நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்னொன்று டைட்டில் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 90s காதல் பாடல்களா அப்படிங்கிறது நம்ம என்ன மாதிரியான கொடுத்தா யூடியூப்பில் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அதை யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துருந்த காதல் பாடலை எடுத்து டூப்ளிகேட்டில் மனதை வருடும் பாடல்கள் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஸோ மனதை வருடும் காதல் பாடல்கள். இப்போ நான் மனதை வருடும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே பண்ணி அதை வந்து வேற ஒரு கலர் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம கலர் கொடுத்துருக்கோம், அந்த கலர் வேண்டாம். இப்போ அவங்க போட்டிருக்கிறது ஒருத்தவங்க பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸு, இப்போ லவர்ஸ் வந்து ரெட் கலர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா கப்புள்ஸ். ஸோ ரெட் கலரை சூஸ் பண்ணி ஒயிட் அண்ட் ரெட்டு. ஸோ ஒயிட்டை வந்து கலராகவும் ஸ்ட்ரோக் ரெட் கலர் வந்து கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லவ்ன்ற ஒரு ஆப்ஷன், அவங்க வந்து லவ் மெயின் பண்ணுறதுனால லவ்னு ஒரு ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறது எதுனா லவ் மீன் பண்ணுறதுனால ரெட் கலரு. ஸோ இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்றதுனால இது எங்கே வச்சா கரெக்டாக பொருந்தும்னு பார்த்து கொஞ்சம் இந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து லாக் எடுத்து விட்டுட்டு லேயர்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு லவ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது பேக்ரவுண்ட் ஸ்கை இருக்கிறதுனால வானத்தோட கலருக்கு இது நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், மனதை வருடும் பாடல்கள்னு செலக்ட் பண்ணி வச்சாச்சு.
ஸோ இதை இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஆக்கிறதுக்கு இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இன்னொரு ஸ்டிக்கர் வைக்க போகிறோம் அப்படின்னும் போது இன்னொரு ஸ்டிக்கரில் செலக்ட் பண்ணிவிட்டு அதே இதில் போயிட்டு வேறு ஏதாச்சும் லவ் சார்ந்து ஏதாச்சும் வேறு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் 1 2 அந்த மாதிரி இருக்கான்றது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனோன்னா நமக்கு தெளிவாக கிடைச்சோம். அவர் லவ் இஸ் மேஜிக் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பர்பிள், எல்லோ, ரெட்டு அண்ட் தென் க்ரீன். ஸோ இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது, நம்ம வச்சுருக்கிற இமேஜுக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிறதுனால எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து இந்த இமேஜை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிப்போம். இது வந்து தம்ப்நெயில். ஸோ இது வந்து பிக்சார்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம். இப்போ தம்ப்நெயிலும் ரெடி ஆயிடுச்சு, இமேஜும் ரெடியாக இருக்குது. இப்போ வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். VN ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் கொடுத்துட்டு இதோட ரேஷியோ வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறதுனால 16:9 வைக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி ஸோ அந்த ஃபோல்டர்லேருந்து எல்லா இமேஜஸுமே இந்த VNக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸோ அதுக்கு அடுத்து இதோட மெயின் பார்ட் இருக்கிறதுனால இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டில் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு இமேஜும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா 16:9 ரேஷியோன்றதுனால ஒவ்வொரு இமேஜும் ஒரு சைஸில் இருக்கும். நம்ம ஃபில்லு கொடுத்தாலும் அது கரெக்டாக ஃபில் ஆகாது. ஸோ நம்ம இது வந்து ஒரு சிலது செட் ஆகாது, பட் அதை வந்து நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து இமேஜஸை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 by 1 நம்ம வந்து சாங்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு இமேஜ் வந்து ஒரு சாங் வந்து 5 மினிட்ஸ் இருக்கும், 4 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸை வந்து எந்தெந்த சாங்க்கு எப்படி எப்படி வைக்கணுன்றது சும்மா நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு 4 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு இமேஜை கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த சாங்க்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு எஃபெக்ட்ஸ்ன்ற அந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார் ரைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்து அப்ளை ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடும். ஸோ இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு எதுனா வேணும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிப்போம். செக் பண்ணிவிட்டு வீடியோஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அப்புறமா நம்ம போயிட்டு சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாங்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஒரு சாங்ஸை வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சும்மா ஜஸ்ட்டு இந்த ப்ராசஸை சொல்லணுன்றதுக்காக ஏதோ ஒரு சாங் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸ் எது வேணுமோ இந்த மாதிரி ஒரு பேனர் டிசைன் பண்ணிவிட்டு ஸோ அந்த தம்மையில் வந்து டைரெக்டாகவே உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சாங்ஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாங்ஸை வந்து இப்போ யூடியூப்லேயே கேட்டுட்ருப்பாங்க, வேலை மேலே வந்து ஏதாச்சும் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ எல்லாத்தையும் முடித்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ரெசல்யூஷன்ஸ் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் வச்சு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். 4Kல வச்சு 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ்னு வச்சா 1 GB வருது. ஸோ நான் 180 பிக்சல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நான் எக்ஸ்போர்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுவும் வேண்டாம். ஸோ 720 பிக்சல்ஸ் வச்சு நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி தான் வீடியோஸை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.